வக்கீல் மோகன் கிட்ட கேட்டீங்கன்னா அவள் இழுத்தாள். அவனிடம் ஏன் நான் கேட்கணும்? என் பாட்டன் வச்சுட்டு போன பணம். என் முறைப்பெண் நீ. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதும் சொத்து உன்னையும் என்னையும் சேரப்போகுது. அதுதானே நம் தாத்தாவின் நோக்கம். அதனால் என் செலவுக்கு அப்பப்போ நான் கேட்கறதை நீதான் மோகனிடம் வாங்கி தரணும். இது என்ன பெரிய வெடிகுண்டு? அவளது விருப்பத்தை கேட்காது திருமணம் வரை முடிவு செய்து விட்டானே சசி. திகிலில் நெஞ்சு காய்ந்து போனாள். ஆனாலும் துணிவை வரவழைத்து கொண்டு மெல்ல சிரித்தாள். முறை மாப்பிள்ளை முறை பெண் என்று நினைப்பது ரொம்ப பழங்காலத்து சங்கதி. இப்பெல்லாம் உறவுக்குள்ளே கல்யாணம் செய்கிறது நல்லது இல்லைன்னு வைத்தியர்கள் அபிப்பிராயம். மூளை கோளாறு, பிறவி நோய்கள், இதுகளுக்கு காரணம் இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தம் இருக்கிறது என்கிறாங்க. பரவாயில்லையே, ரொம்ப விஞ்ஞானம் படிச்சிருக்க. எங்க அம்மா நர்ஸ் வேலை பார்த்தவங்க இல்லையா, அவங்க சொல்லி இருக்காங்க. இப்போ ஏதோ புதுசா வைத்தியர்கள் சொல்கிறாங்கன்னு காலந்தொட்டு வரும் நமது நடைமுறை பழக்கத்தை நாம் கைவிடணுமா? சரி, நமக்குள்ளே அதை பத்தி இப்போது என்ன விவாதம்? கள்ளத்தனமாக சிரித்தபடி எழுந்தான். வக்கீல் மோகன், அடுத்த வாட்டி இங்கே வரும்போது கட்டாயம் என் செலவை பற்றி பேச மறக்காதே. மறுபடியும் ஞாபகப்படுத்திவிட்டு சிகரெட்டை ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். சசிகுமார் பிடிவாதக்காரன், பொல்லாதவன். இவனை எப்படி சமாளிப்பது? கலங்கினபடி விமலா உள்ளே எழுந்து சென்றாள். பகல் பொழுது உணவிற்கு பின்னர் காரில் அவள் வெளியே கிளம்ப ஆயத்தமானாள். தனியாக எங்கே கிளம்புற? சசி கூட துணைக்கு வரட்டும், பாட்டி உரத்த குரலில் உத்தரவிட்டாள். அவள் கூறி முடிக்கும் முன் காருக்குள் ஏறி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு விட்டான் சசி. வண்டி ஓட்டி கணபதி கையை பிசைந்தார். கார் அவரது பொறுப்பு. கண்டவர்கள் கையில் கொடுத்து பழுதடைய செய்துவிட்டால் வக்கீல் மோகன் கண்டிப்பாரே. அதே சமயம் ருக்மணி அம்மாளின் பேரனிடம் மனந்தாங்கள் பட்டுக்கொள்ள முடியவில்லை. இருதலை கொல்லி எறும்பாக அவர் பின் இருக்கையில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். விமலாவுக்கு அத்தான் அருகில் அமர்ந்து செல்ல மனம் இல்லை. ஆனால் வேறு வழி இருக்கவில்லை. அவன்தான் வண்டியை ஓட்டினான். மிகவும் பதட்டமாக வேகமாக ஓட்டி கொண்டு சென்றான். கடை தெருவில் வேண்டாத ஜாமான்களை வாங்கியபடி பொழுதை வீணாக கழித்துவிட்டு மெல்ல காருக்கு திரும்பினாள். அதற்குள் ஒரு பெட்டி சிகரெட்டை ஊதி தீர்த்து விட்டான் சசி. குப்பென்று அவனிடம் சிகரெட்டு மனம் குடலை புரட்ட அவள் வெறுப்புடன் அருகில் ஏறி அமர்ந்து கொண்டாள். வீட்டை நோக்கி வேகமாக வண்டியை ஓட்டினான் சசி. சிறிது தூரத்தில் தெருவை கடக்க முயன்றபோது பரிதாபமான மெலிந்த ஒரு நாய்க்குட்டியை பார்த்ததும் அவள் திடுக்கிட்டு போனாள். சசியாத்தான், கொஞ்சம் வேகத்தை குறையுங்கோ, அங்கே பாருங்க, ஒரு நாய்க்குட்டி. அவள் முடிக்கவில்லை. படுவேகமாக விரைந்த காரின் சக்கரத்தில் அடிபட்ட அந்த நாய்க்குட்டி வல் வல் என்று வேதனையில் துடித்து எழும்பிய துன்ப குரலை கேட்டு காதுகளை பொத்தி கொண்டாள். உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. கண்களில் நீர் பெருகியது. ஐயோ, அதை கொன்னுட்டீங்களே! அவள் அரற்றினாள். சசி வெடிக்கையாக சிரித்தான். நாட்டின் மக்கள் பெருக்கத்திலே மனிதனே உணவு இல்லாமல் பட்டினி கிடந்து சாகிறான். ஒரு தெருநாய் கார் சக்கரத்திலே அடிபட்டு செத்தா என்ன குறைஞ்சு போகும்? வாயில்லாத ஜீவனிடம் இத்தனை முரட்டுத்தனமா? அசட்டையா? எதிர்த்து பேச துணிவு இல்லாத மௌனமாக அவள் இருந்தாள். அந்த திருநாயைப் போலத்தான் அவளையும் நடத்துவான் சசி. மற்ற 3 பேரை விட இவன் மகா கொடுமையானவனாக இருக்கிறானே. வீடு திரும்பியதும் தோட்டத்தில் காரை நிறுத்திவிட்டு அங்கு உட்கார்ந்த உறவினர்களுடன் கலந்து கொண்டு விட்டான் சசி. ஓட்டமும் நடையுமாக உள்ளே வந்தாள் விமலா. சமையல் அறையில் கைவேலையாக இருந்த வேதமுத்து அவளை வியப்புடன் திரும்பி பார்த்தார். வேதமுத்து ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வழியில சசி ஒரு நாய் மேல வண்டியை ஏத்தி கொன்னுட்டார். அது கத்தி துடிச்சு செத்ததை பார்த்து நான் பதறி போயிட்டேன், திணறினாள். அவர் கொடுத்த டம்ளர் தனியையும் ஒரே மூச்சாக குடித்து முடித்தாள். வேதமுத்தையா, யார்கிட்ட சொல்றதுனே தெரியல. உங்களை என் தகப்பன் நிலையில வச்சு மதிச்சு சொல்கிறேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க பயமா இருக்கு, தழுதழுத்தாள். வேதமுத்து அவளை தீர்க்கமாக பார்த்தார். அலமாரியிலிருந்து ஒரு சிறு டப்பாவை எடுத்து வந்து மூடியை திறந்து அவளிடம் நீட்டினார். தொட்டு நெத்தியில வச்சுக்கோங்க. திருத்தணி ஆண்டவன் துணை. உங்களோட அவன் சதா துணை இருப்பான். பயப்படாதீங்கம்மா. கருணையும் அன்புமாக அவர் சொன்னபோது திருநெற்றை பக்தியுடன் தொட்டு நெற்றியில் வைத்து கொண்டாள். அந்த திருத்தணி ஆண்டவனே வேதமுத்து உருவில் நிற்பதாக எண்ணிய மாத்திரத்தில் அவள் கண்களில் நீர் புரண்டது. சசிகுமார் அடிக்கடி பகல் வேளையில் வெளியே போய் வந்து கொண்டிருந்தான். கார் ஓட்டும் கணபதி மறுநாளே அவனிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டான். வண்டியை எக்காரணம் கொண்டும் நான் யாரிடமும் கொடுக்கக்கூடாது. விமலா தேவைக்கு மட்டுமே நான் காரை எடுக்க வேண்டும் என்று வக்கீல் ஐயாவின் உத்தரவு. அதை நான் மீற முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் எம்பிய ஆத்திரத்தில் குதித்து கூத்தாடினான் சசி. ஆனால் அவர் அசைந்து கொடுக்கவில்லை. மனிதர் கார் விஷயத்தில் முரடாக அவர் கண்டிப்பாக இருந்து விட்டார். அதனால் அவரை மேற்கொண்டு வற்புறுத்த இயலவில்லை. தன் தேவைக்கு அவன் டாக்ஸிகளையும் ஆட்டோக்களையும் தேடிக்கொள்ள வேண்டியிருந்தது. அன்று காலை டாக்ஸி ஒன்றை பிடித்து வர வீட்டு வேலையாளை ஏவிவிட்டு வெளியே கிளம்ப ஆயத்தமாகி அவன் வாயில் பக்கம் வந்தான். தோட்டத்தை சுற்றி பார்வையிட்டுக் கொண்டிருந்த விமலாவை கண்டது பரபரப்புடன் அருகில் ஓடி வந்தான். உன்னால் கூட கணபதிக்கு உத்தரவிட முடியாதுன்னு நான் சொல்றேன்.
தாத்தா செய்தது சுத்த அக்கிரமம். எவனோ ஒருத்தன் கையில் சொத்தை ஒப்படைச்சிட்டு போனதின் விளைவு இப்போ குடும்பமே அவமானத்தில் தவிக்குது. இருக்கட்டும், அந்த பயல் மோகனை நேரில் சந்திக்கும் போது பேசிக்கிறேன் சீறினான். கோபத்தில் அவன் முகம் போன போக்கைக் கண்டு விமலா உண்மையில் பயந்தே போனாள். சசியத்தான், என்னிடம் நீங்கள் மனத்தாங்கள் பட்டுக்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லா அதிகாரமும் வக்கீல் மோகன் கையில் தான் இருக்கு என்றாள் மெல்லிய குரலில். அது எத்தனை நாளைக்குங்கிறத பார்த்துடுறேன் ஆவேசமாக கூறிவிட்டு தோட்டத்திற்குள் நுழைந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு வெளியே விரைந்து விட்டான். நாளின் பெரும் பொழுதை அவன் வெளியே சுற்றுவதில் கழிப்பதை பற்றி விமலாவுக்கு பெருத்த நிம்மதி. காலை பலகாரத்திற்கு பின் வெளியேறுகிறவன் பகல் உணவின் போதுதான் திரும்பினான். அதற்கு பின் கொஞ்சம் நேரம் உறங்கிவிட்டு மாலை காப்பி டிபனுக்கு பின் வெளியே செல்கிறவன் இரவு வெகு நேரம் சென்ற பின் தான் வீடு திரும்பினான். இரவு சாப்பாட்டிற்கு வருவதில்லை. நடு இரவில் தோட்டத்திற்குள் வண்டி வரும் சத்தம், கதவு திறக்கப்படும் ஓசை, மாடிப்படிகளில் அழுத்தமான காலடி, அவள் அறைக்கு முன் வராந்தாவிலே அவன் நடந்து செல்லும் ஒளி, கடைசியாக அவன் தன் அறைக்கதவை ஓங்கி சாத்தும் பலத்த முழக்கம், எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து அவளது தூக்கத்தை கெடுத்தன. படிப்பும் இல்லாது பண்பும் இல்லாது ஊர் சுற்றியாக பொறுப்பில்லாது இருக்கும் அவனை விமலா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அத்தை, பாட்டி, சித்தப்பா எல்லோரும் எதிர்பார்க்கிறார்களே. வேடிக்கைதான் எண்ணி உள்ளூர வெகுண்டு போனாள் அவள். சசி வந்து சேர்ந்த அன்றே உறங்கப் போகும் முன் அவள் கதவை சாத்தி கொண்டு அறையை நோட்டம் விட்டாள். அந்த காலத்து வீடு, எனவே கதவு கனமாக உட்தாழ்பால் மிகவும் உறுதியுடன் காணப்பட்டது. குளியலறை ஜன்னலை தினமும் சாத்தி கதவை அரைப்பக்கம் பூட்டிக் கொண்டாள். டார்ச் விளக்கை தலைமாட்டில் கை அருகே பத்திரமாக வைத்துக் கொண்டாள். குளியலறை அலமாரியில் கிடந்த பழைய பினாயில் பாட்டிலை கழுவி சுத்தப்பாக்கி கட்டிலின் கீழ் பாதுகாப்பு ஆயுதமாக வைத்துக் கொண்டாள். ஆனாலும் சசியின் காலடி ஓசை வராந்தவளை கேட்டபோதெல்லாம் அச்சத்தில் அவள் நெஞ்சு தீவிரமாக அடித்துக் கொண்டது. அந்த முரடனால் அவளுக்கு ஆபத்து நேருமோ? சொத்து காரணமாக அவள் மீது அவனுக்கு பகை மூண்டு விட்டிருக்கிறதே. எதிர்த்து பேசுகிறாள் என்ற ஆத்திரம், கேட்ட பணத்திற்கு ஏற்பாடு செய்ய மறுக்கிறாள் என்ற கோபம், இத்தனைக்கும் அவளால் ஈடுகொடுக்க முடியுமா என்ற கவலையில் அவள் இரவு வேளைகளில் உறக்கமின்றி விழித்தாள். டாக்ஸி தோட்டத்திலிருந்து சாலைக்குள் மறைந்ததும் மாடிப்படிகளை மின்னல் வேகத்தில் கடந்து தன் அறைக்குள் வந்து கதவை தள்ளி தாளிட்டு கொண்டாள். பதட்டமாக மோகனது வீட்டு தொலைபேசி எண்களை சுழற்றினாள். ஹலோ. மறுபுறத்தில் இருந்து காதுகளை பட்டுபோல தழுவிய அந்த கரகரத்த குரலை கேட்டதுமே ஆனந்தத்தில் கண்கள் பணித்து பேச முடியாது திணறி போனாள். மோகன் பேசுகிறேன். யார் வேண்டும்? மறுபடியும் அவன் குரல் காதை தீண்டிய போது, நீங்கள் தான் வேண்டும். எப்பொழுதும் என் அருகில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இன்ப பரவசத்தில் சொல்ல துடித்த உணர்வை அடக்கிக் கொண்டாள். விமலா பேசுகிறேன். என் அத்தை மகன் ஊரிலிருந்து வந்திருக்கார். உங்களை சந்திச்சு அவரை பற்றி பேசணும். கொஞ்சம் இருங்கோ, என் டைரி குறிப்பை பார்த்துவிட்டு சொல்கிறேன். தொலைபேசியை வைத்துவிட்டு மோகன் அப்பால் சென்றான். நேரம் யுகமாக நீண்டு அவளுக்கு கனத்தது. இன்று எனக்கு நீதிமன்றத்தில் வேலை இல்லை. அதனால் அலுவலகத்தில் பிற்பகல் வரை இருப்பேன். அலுவலகத்திற்கு வருகிறீர்களா? கணபதிக்கு இந்த இடம் தெரியும், அழைத்து வருவார். சரி, வருகிறேன். மோகனை சந்திக்க அவள் கண்ணாடி முன் அமர்ந்து கவனமாக ஒப்பனை செய்து கொண்டாள். விட்டு பிடிக்கலாம் என்ற எண்ணத்தாலோ என்னவோ பாட்டி அவள் வெளியே கிளம்புவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. 5 அடுக்கு மாடி கட்டிடம் ஒன்றின் முன் கணபதி காரை நிறுத்தினார். 3வது தளத்தில் மின் ஏணி நின்றதும் விமலா வெளியே வந்தாள். வக்கீல் மோகனின் ஆர்ப்பாட்டமான அலுவலகம் எடுத்த எடுப்பிலேயே கண்களில் பட்டதும் அவள் அயர்ந்து போனாள். மோகன் இத்தனை பெரிய வழக்கறிஞரா? எவ்வளவு பெரிய அலுவலகம், எத்தனை ஊழியர்கள்! அப்பப்பா! வியப்பும் பெருமையுமாக கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு வரவேற்பறையின் வளைந்த மேஜைக்கு பின்னால் நின்ற அந்த இனிய குரலுக்கு உரிய அழகியிடம் வந்தாள். செல்வி விமலா தானே? மிஸ்டர் மோகன் உங்களுக்காக காத்திருக்கிறார். புன்னகைத்தபடி அவள் அந்த அறையை சுட்டி காட்டினாள். கதவை திறந்ததும் குளிர் சில்லென்று வரவேற்றது. காலடியில் மெத்தென்று பட்ட கம்பளத்தின் மீது மெல்ல நடந்தபடி சுழல் நாட்காலியில் மேஜைக்கு பின் அமர்ந்திருந்த மோகனை பரியோடு பார்த்தபடி தயக்கமாக நின்றாள். பல ஆண்டுகளுக்கு பின்னர் பார்க்க நேரிட்டது போன்ற தாபத்திலே அவள் நெஞ்சு படபடத்தது. காதோரத்திலே முத்துக்களாக வியர்வை துளிகள் அரும்பி நின்றன. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கேட்டபடி எழுந்த அருகில் வந்து வரவேற்று ஒரு இருக்கையை காட்டி உட்காரச் சொல்லி உபசரித்தான். காபி கொண்டு வர சொல்றேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சிரித்தபடி வியப்புடன் அவளை காலோடு தலைவரை மெல்ல பார்த்தான். இந்த சில தினங்களில் இந்த பெண் எப்படித்தான் மாறிவிட்டிருக்கிறாள்? உடலோடு ஒட்டி கொண்ட ஊதா வண்ண வங்காள பட்டு சேலையில் பிடியில் அடங்கிவிடும் இடையில் ஒயிலாக மையுண்ட கண்கள் மிரட்சியில் பழக விளக்க, மாதுளம் பொட்டுக்கள் போன்று சமயத்தில் மின்னிய உதடுகளில் சிரிப்பு மலர நிரம்பவே அழகாகிவிட்டாள். அதிசயத்துடன் ஒரு கணம் மயங்கி தன்னை மறந்து நின்றவன் சட்டென்று சுதாரித்து கொண்டான். பையன் கொண்டு வந்து வைத்த காப்பி கோப்பையை எடுத்து அவளிடம் நீட்டிவிட்டு மென்மையாக உடலை அணைத்து கொண்டு இருக்கை மீது சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டான். மெல்ல காப்பியை பருகியபடி அவனை கள்ளத்தனமாக பார்த்து கொண்டாள் விமலா. அவன் சிறிது இளைத்து கருத்து காணப்பட்டான்.
வேலை அலைச்சல் போலும். பாவம், அவள் மனம் பரிவில் கரைந்தது. என்னவோ கேட்கணும்னு அவசரப்பட்டீங்களே, அதை இப்போது சொல்லலாமே. லேசாக சிரித்தான் மோகன். என் தாத்தா என் பெயருக்கு எழுதி வைத்திருக்கும் இந்த சொத்துக்களால் நான் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அதாவது தாத்தாவின் உயிலில் ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா என்று தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. முக்கியமாக என் திருமணத்தை பற்றி ஏதாவது நிபந்தனை விதிச்சிருக்கிறாரான்னு தெரிய ஆசைப்படுகிறேன். புரிகிறது. அத்தான் ஊரிலிருந்து வந்திருக்கிறார். இப்போது உங்களுக்கு திருமண எண்ணம் வந்து விட்டது இல்லையா? உரத்த குரலில் சிரித்தான் அவன். அவள் வெடுக்கென்று கோபத்துடன் நிமிர்ந்தாள் விமலா. அவள் கண் ஓரங்கள் ஈரமாயின. மூக்கும் உதடுகளும் துடித்தன. சமாளித்து கொண்டாள். சசிகுமாரை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பாட்டியும் மற்றவங்களும் வேறு ஒரு எண்ணத்தை மனதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் முறைப்பெண் சசிக்கு கட்டி வச்சுட்டா சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிபந்தனை ஏதும் உங்கள் தாத்தாவின் உயிரிலே கிடையாது. அமைதியாக இருங்க. உங்களது 23வது வயதில் சொத்து உங்க கைக்கு வரும். அதுக்கு முந்தியோ பிந்தியோ உங்களுக்கு பிடித்தவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்றதுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. மிஸ்டர் மோகன், நான் மறுபடியும் கிராமத்துக்கே போய்விடலாம்னு நினைக்கிறேன். கிராமத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச யாராவது. அவன் முடிக்கும் சற்றென்று அவள் நிமிர்ந்தாள். அம்மாவின் பாதுகாப்பில் கட்டுப்பாட்டில் கண்ணியமாக வளர்க்கப்பட்ட பெண்ணான். வறுமையோடு போராடி கொண்டு அன்றாட வாழ்வை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்த எனக்கு காதலை பற்றி நினைக்க பொழுது இருக்கலை. கல்யாணத்தை பற்றி கனவு கூட காணலை. போதுமா? அப்போ இந்த நகரத்தில் என் பாதுகாப்பில் நீங்கள் வசிக்கிறது தான் முறை. உங்களை கவனிச்சுக்கிறது என் பொறுப்பு. மோகன், உங்களை மனமாற நான் நேசிக்கிறது உங்களுக்கு புரியலையா? அல்லது புரியாதது போல நடிக்கிறீங்களா? ஓவென்று துயரத்திலே புலம்பிய உள்ளத்தின் உணர்வின் சுமை தாங்காது கண் கலங்கி போய்விட்டாள். என்னத்துக்கு அழுகிறீங்க? சேச்சே, போய் அந்த அறையில முகத்தை கழுவிக்கிட்டு வாங்க. நான் இருக்கும்பொழுது கவலை என்னத்துக்கு? ஆறுதலாக அன்பாக சொன்னான் அவன். மோகன், எனக்கு பல கவலைகள் இருக்கு. நீங்கள் என்னை நேசிக்கலையோ? ஒரு கட்சிக்காரரிடம் காட்டும் அன்புதானா இதுன்னு ஒரு கவலை. பலமுறை குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி கொண்டும் சூடான கண்ணீர் துளிகள் கை மீது விழுவதை உணர்ந்தாள். என்ன விந்தை! காதல் எனும் உணர்வு இனிமையாகவும் உள்ளது, அப்பப்பா மிகவும் வேதனையாகவும் அல்லவா இருக்கிறது. அவர்கள் அனைவரும் சாப்பாட்டு அறையில் காபி பலகாரத்திற்காக கூடியிருந்தனர். வேதமுத்து தட்டுக்களை வரிசையாக வைத்துவிட்டு திரும்பிய போது முன்னறையில் தொலைபேசி கிணுகிணுத்தது. வக்கீல் மோகன் ஐயா சின்னம்மாவை அவசரமாக கூப்பிடுகிறார் என்றார். என்ன வேணும்? அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது தானே? அதட்டலாக வினவினாள் பாட்டி. வக்கீல் ஐயாவை நான் போய் குறுக்கு கேள்வி கேட்க முடியுமா? முணுமுணுத்தபடி சமையல் அறை பக்கம் நடையை கட்டினார் அவர். கோர்ட்டிலே அவர் குறுக்கு கேள்வி கேட்கலாம். ஆனால் இது நம்ம வீடு. நாம் அவரை ஏன் கேட்கக்கூடாது? சசி அட்டகாசமாக சிரித்தான். பெரிய நகைச்சுவையை அவன் உதிர்த்து விட்டது போல் அந்த மூவரும் பக்கென்று சிரித்து விட்டனர். விமலாவுக்கு கோபம் விடுக்கென்று எழுந்து முன்னறைக்கு போனாள். மோகனின் குரலை மறுபக்கம் கேட்டதுமே அவள் நெஞ்சு இன்ப செலிர்ப்பில் துடித்தது. ஒன்றுமில்லை, திடீர்னு ஞாபகம் வந்தது. உங்கள் வசம் உங்க அம்மா திருமணச் சான்றிதழ் இருக்கிறதான்னு பார்த்து சௌகரியப்பட்டா எடுத்துட்டு வாங்க. உங்க தாத்தாவின் உயிரில் குழப்பம் ஏதும் இல்லை. ஆனாலும் உங்கள் அத்தான் ஏதாவது வம்பு வழக்கு என்று ஆரம்பித்தால் அந்த சான்றிதழ் என் கைவசம் இருப்பது நல்லது. அவள் மேலே பேசுமுன் தொலைபேசியை அவன் வைத்து விட்டான். காலங்காத்தால எதுக்கு கூப்பிட்டானாம்? பாட்டி விளக்கம் கேட்டாள். எனது பட்டப்படிப்பின் சான்றிதழ் வேண்டுமாம், எடுத்து வர சொன்னார். அது எதுக்கு உனக்கு? உனக்கு வேலை ஏதாச்சும் வாங்கி தரப்போறானா? சித்தப்பா கேட்டதும் மறுபடியும் எல்லோரும் சிரித்து விட்டனர். மாமா, புடலங்காய் பயிர் செய்யறாப்புல உங்கள் மூளையும் அந்த காயாட்டமா கோணலாகிட்டு போகுது. அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு விமலாவை சும்மா அலுவலகத்துக்கு இழுத்தடிக்கிறான் அயோக்கிய. உங்களுக்கு புரியலையா? சீறினான் சசி. ஒரு வயசு பெண்ணோட அனாவசியமா என்ன பேச்சு வச்சு கிடக்குன்னு அவன் இங்கே வந்தா நம்ம கேட்டுடுவோம். பயந்துக்கிட்டு தான் ஆபீஸுக்கு வர சொல்றான், போக்கிரி பையன். பாட்டி இறைந்து கத்தினாள். விமலா அவசரமாக சாப்பிட்டு விட்டு மாடிக்கு விரைந்து விட்டாள். அந்த நால்வரும் மோகனை பற்றி பேசி அவள் தலையை உருட்டி கொண்டிருந்த போது அவள் தான் கொண்டு வந்த பழைய தகரப்பெட்டியை தலைகீழாக கவிழ்த்து உருட்டி கொண்டிருந்தாள். நல்ல வேளை, சீக்கிரமாக பழைய கடித குவியலின் மத்தியில் பிளாஸ்டிக் உரையில் அவள் தாய் பத்திரப்படுத்தி இருந்த அந்த சான்றிதழ் கிடைத்துவிட்டது. மெல்ல உரையிலிருந்து உருவி அதை கையில் எடுத்து பார்த்தாள். அம்மாவுடன் பேசி சிரித்து மகிழ்ந்த அந்த நாளின் ஞாபகம் வந்தது. வேலையிலிருந்து வந்த அம்மா குளித்து வேறு உடுத்தி கொண்டு வேகமாக இரவு சமையலை கவனிக்க கீரைக்கட்டுடன் கூடத்தில் உட்கார்ந்தாள். காய்ந்து போன துணிகளை உதறி மடித்து அலமாரியில் அடுக்கி வைக்க போன விமலா கண்களில் ஒரு பிளாஸ்டிக் உரை தென்பட்டு விட்டது. அம்மா, இதென்ன? எனக்கு நீங்கள் இதுவரை காட்டலையே? வியப்போடு கேட்ட வண்ணம் மகள் அதை தாயின் முன்னேற்றினாள். எங்களது பதிவு திருமணச் சான்றிதழ். அம்மா மெல்ல மகளை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். அப்படின்னா உங்கள் கல்யாணம் தாத்தா வீட்டில் நடக்கலையா?
அவங்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்காது போனதால் நாங்கள் திருநீர்மலையிலேயே ரொம்ப எளிமையா எங்கள் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம். பிறகு சட்டத்திலே சங்கடம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சு 1 மாசம் பொறுத்து முறைப்படி பதிவு திருமணமும் செய்துக்கிட்டோம். சட்டத்துல சங்கடம் எப்படி ஏற்படும்? சாமி கோயிலில் தான் கல்யாணம் செய்துக்கிட்டீங்களே. உங்க அப்பாவும் நானும் வேறு வேறு ஜாதி. ஓஹோ, அப்படின்னா உங்கள் கல்யாணம் காதல் கல்யாணம்னு சொல்லுங்கோ. மகள் கேலியாக சிரிக்க தாய் முகம் சிவந்து போனது. போக்கிரி பொண்ணு நீ. அப்போ நான் சென்னையில் தனியார் மருத்துவமனையிலே நர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா இல்லாத பொண்ணு. உன் வயசு தான் அப்போ எனக்கும். மீதியை நான் சொல்லட்டுமா? அப்பா பணக்காரர் வீட்டு பிள்ளை. 2 நாள் காய்ச்சல் என்றதுமே அவங்க பயந்துக்கிட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க. வாயில தெர்மாமீட்டரை வச்சு நாடி துடிப்பை பார்க்க தினமும் நீங்கள் அவர் அறைக்குள்ளே போற வழக்கம். இப்படியே அவர் மனதையும் பிடிச்சிட்டீங்க, சரிதானே? கலக்கென்று சிரித்தாள் விமலா. திருமண மேடையில் அப்பொழுதுதான் வந்து உட்கார்ந்த இளம் பெண் போல அம்மா கமலம் வெட்கத்துடன் முகத்தை கவிழ்த்து கொண்டாள். நீ ரொம்பவும் கிண்டி கிளறி கேட்கிற. எனக்கு என்னவோ போல இருக்கு. நீங்க சொல்லாட்டா நடந்த விவரங்களை எனக்கு யாரம்மா சொல்லுவாங்க? நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பினோம். ஆனால் உன் அப்பா வீட்டிலே பலத்த எதிர்ப்பு. இருக்காதா பின்ன? பல லட்சத்துக்கு அதிபதி மகனை ஒரு ஏழை நர்ஸ் பிடித்து கொண்டால், அதுவும் ஜாதியில் மட்டமானவள் வேறு, ஒப்புக்கொள்வாங்களா? உங்க அப்பா ஒரே பிடிவாதமாக இருந்தார். எங்கள் காதல் வெற்றி அடைஞ்சது. கல்யாணத்துக்கு பிறகு என் தகப்பனார் இறந்து போனார். நானும் உன் அப்பாவும் தனியா கொஞ்ச காலம் குடுத்தனம் செய்துகிட்டு இருந்தோம். உன் அப்பா வழி பாட்டன் மனம் மாறி ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். அப்போ நான் தாய்மை அடைந்திருந்தேன். தங்களோட வந்து வசிக்கும்படி அவர் எங்களை சென்னை பங்களாவுக்கு கூட்டிக்கிட்டு போனார். பெண் குழந்தை பிறந்து விட்டதுன்னு அவங்களுக்கெல்லாம் சலிப்பாகி விட்டுருக்குமே. உன் தாத்தா சலிச்சுக்கலை. வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துட்டான்னு உன்னை ரொம்பவே கொண்டாடினார். அது உன் பாட்டிக்கு பொறுக்கலை. அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவுன்னு ஒரே குழப்பம். ஹைதராபாத்தில் ஒரு கிளை வியாபாரத்தை தொடங்க உன் அப்பாவும் தாத்தாவும் போயிருந்தாங்க. உன் பாட்டி என்னை அது சமயம் ரொம்ப கொடுமை செய்துட்டாங்க. உன் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் அந்த ஊர் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருந்தாங்க. அதை என்கிட்ட சொல்லாமல் உன் பாட்டி மறைச்சி வச்சு அவர் இறந்த பிறகு அம்மா பேச முடியாது திணறினாள் துயரத்தில். எனக்கு எல்லாம் நிழல் போல் தெரியுதம்மா. செத்துப்போன அப்பாவின் உடலை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு பாட்டி காலியா மாறி உங்ககிட்ட கத்தினாங்க. அதுக்கு பின்னால உங்களையும் என்னையும் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. உண்மைதான். மகனது மரணம் உன் தாத்தாவை படுக்கையிலே சீக்காக தள்ளி விட்டுடுச்சு. அவரால் நமக்கு எதுவும் செய்ய முடியல. கை கால் விளங்காமல் அவர் ரொம்பவோ காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தார். பிறகு பல வைத்தியங்கள் செஞ்சு கொஞ்சம் எழுந்து நடமாட ஆரம்பிச்சார்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவருக்கு உன் பாட்டிக்கிட்ட பயம். துணிஞ்சு எதிர்த்துக்கிட்டு நம்மை மறுபடியும் அழைச்சி அனுசரிக்க முடியலை. நல்ல வேலை உங்கள் கையில் நர்ஸ் தொழில் இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. நானும் ஒரு தொழில் கல்வி கற்றுக்கிட்டு வேலை தேடிக்கிட்டு உங்களுக்கு சம்பாதிச்சு போட்டு கடைசி வரை காப்பாற்றுவேன் அம்மா. என்னை ஒரு மகனை போல நீங்கள் நினைக்கணும். வேண்டாம், காலத்திலே ஒரு நல்லவன் கையிலே உன்னை ஒப்படைச்சிட்டா அதுவே எனக்கு போதும். அதுதான் என் ஆசை. அம்மா, நீங்கள் மட்டும் விரும்பியவரை பார்த்து கல்யாணம் செய்துக்கிட்டீங்க. என்னை யார் கையிலோ பிடிச்சு கொடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க. ஏன் எனக்கு மட்டும் காதலிச்சு கட்டிக்க உரிமை இல்லையா? சரியான போக்கிரி பெண்ணி. உன் மனதில் அப்படி இருந்தா சொல்லு, கல்யாணம் செய்து வைக்கிறேன். அம்மா லேசாக சிரித்து விட்டாள். அன்று தாயும் மகளும் வேடிக்கையாக பேசி சிரித்து கொண்டனர். இப்பொழுது அந்த நிலை வந்து விட்டிருக்கிறது. அவள் யாரிடம் சொல்ல போகிறாள்? பிளாஸ்டிக் உரையை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு வெளியே புறப்பட ஆயத்தமானாள். அவள் மாடிப்படிகளில் இறங்கி வருவதை கவனித்துவிட்டுத்தான் சசி அவ்வாறு பேசினானோ என்னவோ. மோகன் பெயர் பேச்சில் அடிபடுவதை கேட்டு அவள் அயர்ந்து போய் கீழே இறங்காது அப்படியே நின்று விட்டாள். நீ சொல்றது உண்மையா? பாட்டி ருக்மணியின் குரல் ஓங்கி ஒலித்தது. கலப்படம் இல்லாத உண்மை. போன வருஷம் முழுவதும் அவன் அந்த சினிமா நடிகை தேவமணியோட சுத்திக்கிட்டு இருந்தான். என்னவோ கோர்ட்டு கேஸ்ன்னு கதை. இந்த வருஷம் பெரிய இடமா பார்த்து பிடிச்சிருக்கான். சித்தரஞ்சன் மில் அதிபர் ரங்கசாமியை தெரியும் இல்லையா? யார் அந்த பெரிய பணக்காரரையா சொல்ற? ஆமாம், பல கோடிக்கு அதிபதி அவர். அனுராதா அவருடைய ஒரே மகள், அத்தனைக்கும் வாரிசு. மோகன் அவளை கட்டிக்க போறதாக கூட ஒரு செய்தி காதில் பட்டது. நெஞ்சும் நாக்கும் உலர்ந்து போய் திகிலுடன் படி ஓரத்து மர கைப்பிடியை இறுக்கமாக பற்றி கொண்டு விமலா அசையாது நின்றாள். இதெல்லாம் உண்மையா? அவள் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. வெளியே செல்ல போவதாக பாட்டியிடம் முணுமுணுத்து விட்டு வேகமாக அவள் தோட்டத்திற்கு வந்து கணபதியை காரை எடுக்க சொன்னாள். அத்தையோ பாட்டியோ வாயிலுக்கு வரும் முன் கார் சாலைக்குள்ளே தாவி ஓடிவிட்டது. மோகனின் அலுவலகத்து வரவேற்பு அறையில் இருந்த மோகினி
அவளை பார்த்து இனிமையாக முறுவலித்தாள். கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு ஏசியின் குளுமையில் நுழைந்த அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. மோகன் பதட்டமாக எழுந்து வந்தான். முதுகுப்புறம் மட்டும் தெரிந்த ஒரு பெண், ஆரஞ்சு வண்ண நைலக் சில்க் காதில் வளையங்கள் ஊசலிட அவன் எதிரே உட்கார்ந்திருந்தாள். மிஸ் அனுராதா, ஒரு நிமிடம் மன்னிச்சுக்கோங்க, அவளிடம் சொல்லிவிட்டு கதவருகே வந்தபோது அனுராதா என்ற அந்த செல்வ சீமாட்டி திரும்பி பார்த்தாள். மீண்டும் விமலா அதிர்ந்து போனாள். எத்தனை அழகான பெண்! தங்க சிற்பம் போல! கழுத்திலே கிடந்த மெல்லிய சங்கிலியில் ஒரு பெரிய வைரப்பதக்கம் மார்பின் நடுவே சேலை மீது புரண்டு கொண்டிருந்தது. நெஞ்சி பதற அவளை விழுங்குவது போல பார்த்துவிட்டு பிளாஸ்டிக் உரையை பையிலிருந்து எடுத்த விமலாவின் கை நடுங்கியது. சௌகரியப்பட்ட போது கொண்டு வந்தால் போதும் என்று சொன்னேன். சரி, கொடுங்க. இப்போ நான் மிஸ் அனுராதாவோட பேசி கொண்டிருக்கிறேன். அதனால உங்களை இன்னைக்கு பார்க்க முடியாது, மன்னிக்கணும். உரையை வாங்கி கொண்டு திரும்பி விட்டான் மோகன். கோத்தில் அடித்தது போன்ற பலத்த அதிர்ச்சி அவளுக்கு. அன்று காலையிலேயே அதிசயமாக கிருத்திகா தன் மகனுடன் வெளியே புறப்பட்டு விட்டாள். காஞ்சிபுரம் வரை போக வேண்டிய வேலை. அவளது புக்ககத்து மனிதர் யாரோ உடல் நலம் இல்லாது இருப்பதால் போய் பார்த்து வர வேண்டும். அப்படியே கோவில்களுக்கும் போய்விட்டு திரும்புவதற்குள் இருட்டிவிடும். அம்மாவிடம் அவள் இறைந்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாள். அடுத்த தெரு பிள்ளையார் கோவிலை கூட அவள் எட்டி பார்ப்பதில்லை. இப்போது காஞ்சிபுரத்து கோவில்களுக்கு கிளம்பி இருக்கிறாள். திடீரென்று கடவுள் பக்தி அத்தைக்கு. விமலா தனக்குள் வியந்து கொண்டாள். ஆனால் வாயை திறக்கவில்லை. பாட்டி ருக்மணியும் காலை காபி பலகாரத்திற்கு பின் புறப்பட்டு விட்டாள். பேத்தியின் காரை கடன் கேட்க முற்படாது ஒரு ஆட்டோவை வரவழைத்து அதில் தன் பருத்த உடலை திணித்து கொண்டு டாக்டரை பார்க்க போனாள். பூங்காவனம், நான் இரத்த பரிசோதனை செய்துக்கிட்டு வர நாடி ஆகும். யாரும் எனக்காக சாப்பிடாமல் இருக்க வேணான்னு சொல்லு, வேலைக்காரியிடம் கத்திவிட்டு கிளம்பிவிட்டாள் பாட்டி. சித்தப்பா தோட்டக்காரனுடன் வெளியே வந்தார். வளர்ந்துவிட்ட புல்வெளியை அவன் செதுக்குவதை மேற்பார்வையிட்ட வண்ணம் அவர் புகை குழாயில் புகையிலை அடைத்து கொண்டு எங்கேயோ சிந்தனையாக நின்று கொண்டிருந்தார். சாப்பிடுவது, தூங்குவது, தோட்டத்தை கவனிப்பது என்பதை தவிர அவர் நேரடியாக அவளுக்கு இடையூறு விளைவிக்க முற்பட்டதில்லை. அந்த வகையில் சித்தப்பா மற்றவர்களை விட ஒரு நல்ல உறவினர். வீட்டிலே உறவினர்களின் குரல் கேட்காத போது வீடு மிக அமைதியாக இருந்தது. அப்பாடா என்று நிம்மதியாக மூச்சு விட்டபடி வளைய வந்தாள் விமலா. அப்படியே அவள் எப்பொழுதும் ஒரு தனிமையில் அங்கே இருக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உறவு என்று ஒட்டி கொண்டிருக்கும் அட்டைகளை உதறி எறிவது எப்படி? இதற்கு ஒரு வழி சொல்லச் சொல்லி அவள் மோகனிடம் ஏன் கேட்கக்கூடாது? எத்தனை பெரிய பங்களா, போலியான உறவுகளின் கூட்டம், இரண்டும் அவளுக்கு தேவையா? அவளது தாத்தாவின் உயிலில் அப்படி ஏதேனும் ஒரு நிபந்தனை இருக்கிறதா? வக்கீல் மோகன் அவள் தாத்தாவின் உயிலை இன்னும் முழுக்க படித்து காட்டவில்லையே. அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அதனால் அவள் எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறாள்? கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. இந்த பக்கம் ஆட்கொள்ளி முதலிகளாக உறவினர்கள், அந்த பக்கம் உத்தியோக தோரணை மிக்க திமிர் பிடித்த ஆண்மகனான மோகன். பட்டும் படாமலும் பேசிக்கொண்டு புன்னகைக்கும் ஓர் எரிமலை அவன். அவனை நம்ப முடியுமா இனி? பின் யாரை நம்புவது? இனி அவள் தன் சுய முயற்சியில் வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். சொத்து அவள் கையில் வருவதற்குள் மோகனே அதை முழுவதும் விழுங்கிவிட்டால் அவள் கதி? அவள் மோகனுக்கு அடங்கி போக தேவையில்லை. அவன் அவளது கார்டியன், அவ்வளவுதானே. கட்டின கணவனா? அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கொண்டு கிடக்க சும்மாவா கார்டியன் வேலை பார்க்கிறான்? காசு வாங்கி கொண்டு கூலிக்கு மாரடிக்கும் பெண்கள் போல அவனது அன்பான வார்த்தைகள் அத்தனைக்கும் கூலி வாங்கி விடுகிறான். சசி ஒரு பெரும் பிசாசு. உறவு என்கிற பாலத்தை வைத்துக்கொண்டு அவளையும் அவள் சொத்தையும் ஒழுங்க திட்டமிடும் திமிங்கலம். அவனையும் ஒதுக்கி கொண்டு அவள் துணிவோடு செயல்பட வேண்டும். சித்தப்பா ஒரு சோழ கொள்ளை பொம்மை, அவரை சமாளித்து விடலாம். பாட்டி ருக்மணி பரிவுடன் அனுப்பிய அந்த 100 ரூபாயை உடனடியாக திருப்பி தந்துவிட வேண்டும். அத்தை, அவள் வெறும் சொத்தை. இத்தனை நாளும் பயந்த இந்த உறவினர் குரலுக்கு அவள் இனி அஞ்சக்கூடாது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதமுத்து அப்பொழுதுதான் இறங்கிய செவ்விளநீர் காய் ஒன்றை சீவி கண் திறந்து டம்ளரில் ஊற்றி பணிவுடன் எடுத்து வந்து அவளிடம் நீட்டினார். அவர் முகத்தில் கூட இன்று புன்னகை. வீட்டிலே உலவிய பெருச்சாளிகள் வெளியே தொலைந்து விட்டது என்ற நிம்மதி போலும். கையில் வாங்கி கொண்டாள் விமலா. ஒரு வாய் பருகிவிட்டு அவர் பக்கம் சற்றென்று திரும்பினாள். வேதமுத்தையா, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலை. மண்டையே வெடிச்சிடும் போல ஒரு இருக்கம் அமுக்குது என்றாள் துயரமாக. ஏற இறங்க பார்த்து கொண்டு நின்ற வேதமுத்து லேசாக முறுவலித்தார். சதா வீட்டோடு கிடந்தால் உங்களைப் போல சின்ன வயசுக்காரங்களுக்கு அலுப்பு தட்டுறது நியாயம். ஏம்மா, ஏதாச்சும் காலேஜில் சேர்ந்து மேலே படிக்கிறது தானே. வெளியில் போக வர இருந்தால் 4 பேரோட பழக வாய்ப்பு ஏற்படும்.
மனதுக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. இரவு சமையலை முடிச்சிட்டு நான் நிதமும் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன். என் வயசுக்கு கோயிலுக்கு, உங்கள் வயசுக்கு காலேஜ். மெல்ல சிரித்துவிட்டு காலி டம்ளரை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்று விட்டார். ஆமாம், வேதமுத்து சொல்வது சரியான யோசனை. இதுநாள் வரை ஏன் இதை பற்றி நினைக்கவில்லை? வெறும் பிஏ படிப்பு மட்டும் போதாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தொழிற்கல்வி அவசியம்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே. அவள் ஏதாவது தொழிற்கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து ஏன் பயிற்சி பெறக்கூடாது? மோகன் வந்ததும் முதல் வேலையாக அவள் இதற்கு ஏற்பாடு செய்தாக வேண்டும். தட்டெழுத்து, சுருக்கெழுத்து போன்றவற்றை கற்று தேர்ந்து. அம்மா, பூங்காவனம் அவளது சிந்தனையை கலைத்தாள். உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க சொல்லிவிட்டு அவள் தன் வேலையை கவனிக்க பின்பக்கம் சென்று விட்டாள். யாராக இருக்கும்? விமலாவுக்கு மெத்த வியப்பு. முன்னறைக்குள் வேகமாக நுழைந்தவள் திடுக்கிட்டு போனாள். பூங்காவனம் கூறிய அம்மா அவள் வயதை ஒத்த இளம் பெண். மிதமான ஒப்பனையில் கஞ்சியில் விரைத்து நின்ற வாயில் சேலையில் பாசிமணிகள் அலங்காரத்தில் அழகு ஓவியம் போல இருந்தாள். எழுந்து கை குவித்து வணங்கினாள். என் பெயர் ரம்யா. எனக்கு உங்கள் உதவி தேவை. முன்கூட்டி சொல்லாமல் வந்ததுக்கு மன்னிக்கணும். உங்களை என் சொந்த சகோதரி போல எண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன். விமலாவுக்கு ஒரே குழப்பம். என் உதவியா? நீங்கள் பல லட்சங்களுக்கு அதிபதின்னு தெரியும். அத்தனைக்கும் கார்டியன் மோகன் என்கிற வக்கீல், அதுவும் தெரியும். அதனால அவள் கண் கலங்கியவளாக மேலே பேச முடியாது தடுமாறினாள். உட்காருங்க, எனக்கு ஒண்ணுமே விலங்கலை உபசரித்து விட்டு விமலா ஒரு இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். மோகன் என்ற வார்த்தை ஒன்றே வேத மந்திரம் போல இவளது நெஞ்சு துடிப்பை வேகமாக்கியது. நானும் மோகனும் ரொம்ப நெருக்கமாக பழகி வந்தோம் கூறிவிட்டு தரையை பார்த்தாள் ரம்யா. அவளது கட்டை விரலில் கம்பளத்தை நெருடியது. மிகவும் வெக்கம் நிறைந்த குழைந்த குரலில் தொடர்ந்தாள். இந்த நெருக்கத்தின் விளைவு கல்யாணமாகாத நிலையில் தாய்மை அடைஞ்சிட்டேன். குப்பென்று வியர்த்து போனாள் விமலா. மார்பு வெடித்துவிடும் போல துடித்தது. உடல் முழுவதும் ஆத்திரம் அனலாக பரவுவதை உணர்ந்தாள். என்னிடம் வந்து சொல்வதில் என்ன லாபம்? எரிச்சலை அடக்கி கொண்டு கேட்டாள் விமலா. நான் ஒரு ஏழை பெண். என் தந்தையால் வரதட்சணை சீர் எதுவும் வகையாக செய்து என்னை கட்டி கொடுக்க முடியாது. காதலிக்கிறார், கைவிட மாட்டார். மோகன் கிட்ட ரொம்பவே நெருங்கிட்டேன். இந்த நிலையில் தற்கொலையை தவிர வேறு வழி தெரியலை. ரம்யாவின் உதடுகள் துடித்தன, கண்களில் நீர் புரண்டது. மோகனிடம் போய் பேசுறதை விட்டுட்டு என்கிட்ட வந்து? உங்ககிட்ட வந்ததுக்கு காரணம் இருக்கு. உங்களை மோகன் கட்டிக்க போறதாக ஒரு பேச்சு காதில் பட்டது. உங்களுக்கு பணம், படிப்பு இருக்கு, அழகு இருக்கு. உங்களை விரும்பி ஏற்க வாலிபர்கள் வரிசையில் வந்து நிற்பாங்க. எனக்கு இருந்த சொத்து என் பெண்மை. அதுவும் போய் நான் இப்போ பேச முடியாமல் அவள் விம்மினாள். விமலாவின் உடல் கோபத்திலும் பொறாமையிலும் கிடுகிடுவென்று நடுங்கியது. அவரால் கைவிடப்பட்டு கண்ணீர் உகுக்கிறாள் ஒரு பெண் என்று நினைச்சு, நீங்கள் எனக்கு அவரை விட்டு தரணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்கள் அவரை மணக்க மறுத்தால் ஒரு சமயம் அவர் எனக்கு வாழ்வு தரலாம். இந்த வாய்ப்பை தந்தால். முடிக்காது அவள் சற்றென்று குடிந்து விமலாவின் கால்களை பற்றி கொண்டாள். இதென்ன இன்னொரு பெரிய வெடிகுண்டு? விமலாவுக்கு அறையே சுற்றுவது போன்ற மலைப்பும் துயரமும் ஏற்பட்டன.